ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ஸ்ல ஒரு ஹாப்பி நியூஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதாம் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங் நடந்த பிறகு தான் தமிழ்நாடு கவுன்சிலிங். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ ஆல் இந்தியா கவுன்சிலிங் நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எஸ்பெஷலி நீட் ஸ்கோர் கார்டோட ரிசல்ட்ஸ் வரணும். ஸோ நீட் ஸ்கோர் கார்டோட ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்களோட ரிசல்ட்ஸ்க்கு உண்டான ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இது மட்டும் இல்லாம மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இந்தியா அது நடந்த பிறகு அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங் நடக்கும். அப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கவுன்சிலிங்ல சீட்ஸ் எடுத்த பிறகு உங்களுக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கோசரம் அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நம்மளோட சேனல்ல நீட்டுக்கு உண்டான நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம போட்டுட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீட்டுக்கு உண்டான எல்லா அப்டேஷன்ஸும் நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ஸ்ல ஹாப்பி நியூஸ், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் செக் பண்ணலாம் வாங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல டென்டல் காலேஜ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல என்ஆர்ஐ சீட்ஸ் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீட் யூஜி அட்மிட் கார்டு நீங்க எல்லாருமே வச்சிருப்பீங்க. அப்புறம் ஸ்கோர் கார்டு. உங்களுக்கு ஸ்கோர் கார்டு இனிமேல் கொண்டு தான் வரும். ஏன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் நெகட்டிவ் ஆகுதுல்ல. அதனால ஸ்கோர் கார்டு இனிமேட் வந்து குடுப்பாங்க. அந்த ஸ்கோர் கார்ட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து 10th மார்க் ஷீட்ஸ், அந்த 10th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து 12th மார்க் ஷீட் அதையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதுக்கு அடுத்து ஹெச்எஸ்சி மார்க் ஷீட். இந்த ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை நீங்க வந்து பிஎஸ்சி கேண்டிடேட்ஸா இருக்கலாம். ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதையும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து டிசி வந்து 12th முடிச்சவங்க டிசி சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி வச்சிருக்கணும். இதையும் தாண்டி நீங்க ஹெச்எஸ்சி அதுக்கு ஈக்குவலான கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான டிசியும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க பர்டிகுலரா தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி ஆஃப் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ப்ராப்பரா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் யாருக்கு தேவை அப்படின்னா, ஈவன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் தேவை. பேரண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு பேரண்ட்டுக்கு உண்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் யாருக்கு தேவை அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க தமிழ்நாட்டில் உங்களோட ஆதார் கார்டு இருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அட்ரஸ்ல உங்களோட ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவை. சரிங்களா? ஈவன் வந்து நீங்க அதர் ஸ்டேட்ஸ்ல கூட படிச்சிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல தான் ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவை. அதுக்கு அடுத்து வந்து பேரண்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. அது வந்து ரெவென்யூ அத்தாரிட்டி கிட்ட நீங்க வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னா, 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு போர்டுல படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்ல வரீங்க அப்படிங்கிறவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் தேவை. எஸ்பெஷலி யாருக்கு தேவை இல்லை அப்படின்னா, நீங்க இந்த வருஷமோ போன வருஷமோ நீங்க 6th to 12th வந்து படிச்சிருக்கீங்க, தமிழ்நாடு போர்டுல 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்குள்ள வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை. ஈவன் வந்து போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம் அவங்க படிச்சிருக்காங்க, 12th எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். இது யாருக்கு தேவை அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி இன்கம் 2.5 லேக்ஸ்க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் யாருக்கு தேவை அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்க தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் தான். ஆனா 11th 12th வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதர் ஸ்டேட்டோட போர்டுல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவை. யாருக்கு தேவை இல்லை அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் நான் படிச்சிருக்கேன், தமிழ்நாடு போர்டில் தான் படிச்சிருக்கேன், அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி போர்டு ஐசிஎஸ்சி போர்டில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு
எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை. எஸ்பெஷலி யாருக்கு தேவை அப்படின்னா, இன்னொரு தடவ சொல்லிடுறோம். ஒன்ஸ் வந்து நான் தமிழ்நாடு மாணவர் தான். என்னோட ஆதார் கார்டு இங்க தான் இருக்கு. ஆனா வந்து நான் 11த், 12த் இல்லன்னா வேற செக்ஷன்ஸ் வந்து வேற ஸ்டேட்ஸ் போர்டுல படிச்சேன். அதாவது நீங்க ஆந்திரா போர்டுல படிக்கலாம், கர்நாடகா போர்டுல படிக்கலாம், இல்ல தெலுங்கானா போர்டுல படிக்கலாம். எந்த போர்டுல நான் படிச்சிருக்கேனோ அவங்க எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவை. அதுக்கு அடுத்து கோர்ட் ஆர்டர். ஏதாவது கோர்ட்டோட இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸும் வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்து அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களோட நேம சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இல்ல உங்களோட இனிஷியல் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு கரெக்டான நேம், அட்ரஸ் எல்லாமே ஒண்ணே தான் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தேவையில்ல. அதுக்கு அடுத்து வந்து நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டால போட்டி போடுறீங்க, மைனாரிட்டி கோட்டால நீங்க வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெலுங்கு, மலையாளம் மைனாரிட்டில வரீங்க அப்படின்னா, நீங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பா தேவைங்க. அதுக்குண்டான ஃபார்மேட் கீழ குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியன் மைனாரிட்டியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பா தேவை. நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து என்ஆர்ஐ கோட்டா. ஸோ என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல நீங்க வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழ ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இது வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் கிடையாது. இது வந்து ப்ராம்ப்ட்டா நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வச்சுக்கோங்க. அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழ வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில இங்க பாருங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் என்ன? இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராம்ப்ட்டா நீங்க எழுதி சைன் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது ப்ராம்ப்ட்டா டவுன்லோட் பண்ணி எழுதி சைன் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டியா இருந்தா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நீங்க போய் சைன் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கீழ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். யாருக்கு தேவை அப்படின்னா, இந்த வருஷமோ இல்ல போன வருஷமோ நீங்க வந்து படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை. ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் தேவை. அதுக்கு உண்டான ஃபார்மேட் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதனையும் நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஸ்கூல்ஸ்ல நீங்க வந்து சைன் பண்ணி வாங்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா ப்ராம்ப்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா எப்படா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நாமளுமே எதிர்பார்த்திருந்தோம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹேப்பி நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத ஹேப்பி நியூஸா குடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துரும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த பிறகு நம்மளோட சேனல்ல ஈச் அண்ட் எவ்ரிக்கான நீட்ட பத்தி நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுத்துட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பை.